இதனிடையே நம்முடைய செய்தியாளர் அங்க வயநாட்டில் பாதிக்கப்பட்ட பகுதியில் நேரடியாக களத்தில் இருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், வணக்கம். அங்க நிலைமை எப்படி இருக்கிறது? தற்போது மீட்பு பணிகள் எந்த அளவிற்கு நடைபெற்று வருகிறது? நேரலை காட்சிகளை எங்களுக்கு காட்டுங்க, அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை விளக்கி சொல்லுங்க கார்த்திக். வணக்கம். நம்ம இப்போ சூரமலைங்கிற ஒரு பகுதியில் தான் நம்ம இங்கே இருக்கோம். இயற்கை மிக பேரதிர்ச்சி கொடுத்து மிக சூரதானவம் ஆடுதுன்னு சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கான பாதிப்புகள் இங்கே ஏற்பட்டிருக்கு. நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சி, அதாவது குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதியில் மழைநீரானது எந்த அளவுக்கு ஆறு போல் ஓடி இங்கே இருக்கிற வீடுகள் அனைத்தையுமே அடித்து சென்றிருக்கு. இந்த புதைகுழியில் சிக்கியவர்களை தான் தற்போது மீட்பதற்காக மீட்பு பணியினர் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தேசிய பேரிடர் மீட்பு குழு மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழு, அது மட்டும் இல்லாமல் தன்னார்வலர்கள் நிறைய பேர் அங்கே மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பாக வீடுகளே இந்த பகுதியில் அடித்து வந்தக்கூடிய காட்சிகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே தொடர்ச்சியாக அந்த வீடுகளுக்குள் யாராவது சிக்கி இருக்கிறார்களா, அவர்களை எப்படி மீட்கலாம் என்று தொடர்ச்சியாக அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நின்றுருக்கிறது கூட ஒரு வீட்டினுடைய மாடியின் மீதுலாம் நின்றுட்டுருக்கோம். அந்த அளவுக்கு இங்கு தண்ணீர் கரைபுரண்டு ஓடி மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் கொடுத்திருக்காங்க. மேலும் உடல்கள் தொடர்ச்சியாக எடுத்து செல்லப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய இந்த சூரமலை, அதுக்கப்புறம் முண்டகை சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராம மக்களே தன்னார்வலர்களாக கிளம்பி அவர்களை ஊருக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக மீட்பதற்கான அந்த ஆம்புலன்ஸ் வாகனங்கள் செல்வதற்கும் வருவதற்கும் அவர்களே தற்போது அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக போலீசாரும் சரி, மீட்பு குழுவும் சரி, அவர்களும் ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள்ல வீடுகள் அனைத்துமே இந்த இதுல மண் சரிவில் சிக்கி இதுல கார் மற்றும் ஜீப்பு போன்ற பல்வேறு வாகனங்கள் சேதமாய் கிடக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால நேரடியாகவே பார்க்க முடிகிறது. தற்போது மீட்பு பணியானது துரிதப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியாக இப்ப சூரமலை மேல முண்டகைன்னு சொல்லக்கூடிய மேல் பகுதி, அதாவது இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட நடுப்பகுதியில் நம்ம இருக்கோம். மேல் பகுதியிலிருந்து நம்ம இப்ப நேரடியாக நம்ம காட்சியில காக்கக்கூடிய அந்த மேல் பகுதியிலிருந்து இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு இந்த சூரமலைங்கிற பகுதியில அடித்து செல்லப்பட்டு கீழ் பகுதியில பகுதிக்கு சென்றிருக்கு. இந்த பகுதிகளிலிருந்து சுமார் இங்கே பார்த்தீங்கன்னா 400 குடும்பங்கள் இருக்காங்க. மேலிருந்து தற்போது கீழே வரைக்கும் அடித்து செல்லப்பட்டதில் அதிகப்பட்ட குடும்பங்கள், அதிகப்பட்ட உயிரிழப்புகள் இருக்கும்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய கள பணியாளர்கள் சொல்லியிருக்காங்க. மீட்பு பணி சாதாரணமாக தெரியவில்லை. நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சிகளே தெரிகிறது. இங்கே வீடுகள் இழுத்து செல்லப்பட்டு அந்த வீடுகளுக்குள்ள யாராவது சிக்கியிருக்காங்களா, அவருக்கு அந்த வீட்டுக்குள் செல்ல முடியாமல் மரக்கிளைகள் மற்றும் அனைத்துமே மண் முழுவதுமாக மூடி காணப்பட்டிருக்கு. இருப்பினும் ஆங்காங்கே, அதாவது இந்த பகுதியை 360 டிகிரியில் சுற்றி வளைத்து மீட்பு பணி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. இந்த மண் சரிவில் எங்காவது ஒரு உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டால் உடனே அங்கு மீட்பு பணியில் ஈடுபடுறாங்க. அதே சமயம் தண்ணீருக்குள் சிக்கியவர்களை தேசிய பேரிடர் மீட்பு குழு கயிறு கட்டி இழுத்துட்டு இருக்காங்க. மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் இருக்காங்க. வாகனங்கள் இங்கிருந்து சரியாக செல்வதற்கு போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டு இருக்காங்க. அதே சமயம் மழை அவ்வப்போது நின்று கொண்டும் மழை பெய்து கொண்டும் இருப்பதனால இந்த மீட்பு பணியில கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டிருக்கு. நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா அந்த சாலையில், அதாவது அந்த சாலை தான் மிக முக்கியமான சாலை. இங்கு அந்த சாலையிலிருந்து தான் தற்போது தொடர்ச்சியாக இது பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் இப்ப நம்ம நின்றுக்கூடிய அந்த மொட்டை மாடியிலிருந்து அந்த வீடை பாருங்க. அந்த வீடு முழுவதுமே பாலடைந்து அந்த வீட்டுக்குள்ளேயே போக முடியாத அளவிற்கு மண்ணும் அந்த கழிவுகளும் சேர்ந்திருக்கு. இதிலிருந்து அவர்களை ஓர்தான் மீட்பதற்கு தொடர்ச்சியாக அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் இந்த மீட்பு பணியானது இந்த ஒரு சில நாட்களில் நடைபெற முடியுமா என்பது சாத்தியக்கூறு இல்லைங்கிறதா சொல்றாங்க. அதோட காட்சிகள் நமக்கு உணர்த்தும் என நான் நம்புகிறேன். எத்தனை வீடுகள், எத்தனை வாகனங்கள் மீட்பு பணியில ஈடுபட்டாலும் அதை மீட்க முடியாமல் அந்த அளவுக்கு இங்க இயற்கை பேரிடர் ஏற்பட்டிருக்கு
இருக்குன்னே சொல்லலாம். மேலும் மருத்துவ குழு ஒரு பக்கம் வந்து இங்கே மீட்பவர்களுக்கு வந்து சிகிச்சை கொடுக்க வந்தாலும் தன்னார்வலர்கள் வந்து தன்னிச்சையாக வந்து இங்கே மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மலைங்கிற இந்த மலைப்பகுதியில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய நேரடி கள நிறுவனத்தை நம்ம நேரடியாக பார்த்தோம். அதிகாரிகள் வந்து தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய கள பணியாளருக்கு வந்து ஆலோசனை கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தராக வந்து களத்தில் பிரித்து கொடுக்குறாங்க. மற்றும் அவங்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் பாட்டில்கள் அனைத்தும் வந்து தன்னார்வலர்கள் மற்றும் அரசு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இருப்பினும் வந்து பணிகள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்கு. நம்ம தொடர்ச்சியாக முதல்ல வந்து நம்ம மேப்பாவிங்கிற பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வாகனங்கள் எப்படி செல்வதுன்னு சொல்லி முதல் தகவலில் பார்த்தோம். இப்போ இரண்டாவது தகவலாக இப்போ நடுப்பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய சூழலை பார்த்துருக்கோம். தொடர்ச்சியாக நம்ம அடுத்த கட்ட இடங்களுக்கு போவோம். என்னென்ன சூழல் இருக்கு, இங்கே மக்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, மேலும் வந்து இங்கே பாதிக்கப்பட்டவங்களாம் அரசு மருத்துவமனையில் இருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகள் எந்த அளவுக்கு இருக்காங்க நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். கார்த்திக், இப்போ நீங்க பார்க்கும்போது, நீங்க காட்சிகள்ல காட்டும் போது அந்த பிரச்சனையுடைய தீவிரம் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா நேரலையில பார்க்க முடிகிறது. எவ்வளவு சேதங்கள் அங்க ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத இப்போ நாங்க பார்க்கக்கூடிய காட்சிகள்ல நீங்க காட்டுறதுல பெரிய மழை இப்போதைக்கு பெய்யறதா தெரியல. அது ஒரு ஆறுதலா உங்களுக்கு இருக்கலாம். பட் நேரம் ஆக ஆக இன்னும் வெளிச்சம் குறையும். அப்போ இருட்டுனதுக்கு பிறகு மீட்பு பணிகள் எப்படி செய்யறது அப்படிங்கறது பற்றி அவங்க ஏதாவது திட்டம் வச்சிருக்காங்களா, இல்ல இருட்டுனது பிறகு மீட்பு பணிகள் செய்ய சாத்தியக்கூறு இருக்கா? நிச்சயமாக மின்சார குழுவினரும் வந்து இங்கே வந்து தயார் நிலையில் இருக்காங்க. அவங்க வந்து மீட்பு பணியில் ஈடுபடுவதற்கான அனைத்து பணிகள், அதாவது இருள் போன்ற சூழலில் மீட்பு பணியை வந்து தண்ணீர் அதிகமாக வரக்கூடிய பகுதிகளை செய்யாமல் இது போன்று வீடுகள் இடிபாடுகளில் வந்து சிக்கியிருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து அந்த மீட்பு பணியை அவர்கள் செய்யறதுக்கு தயாராக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் வந்து இந்த மாதிரி இடிபாடுகள் மற்றும் வீடுகள் உள்ள இடங்கள்ல யாராவது சிக்கி இருக்காங்களா என்ற சூழல்ல, அதாவது பெரிய பெரிய கம்புகளை வைத்தும் அந்த வீடுகளுடைய கண்ணாடிகளை உடைத்து அவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த பகுதிகள், அதாவது இங்க வந்து இப்ப நிலச்சரிவு ஏற்பட்டனால முழுவதுமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. தற்காலிகமாக இங்க மின்சார ஒளிகள் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய மீட்பு குழுக்கும் சேம் டைம் தேடுதல் பணிக்கும் வந்து அந்த மின்சாரத்தை வந்து அவர் பயன்படுத்துவார்கள் முதற்கட்ட தகவல் கொடுத்திருக்கு. ஏற்கனவே வந்து 5 அமைச்சர்கள் கொண்ட தலைமையில் இங்க மீட்பு குழு வந்து செயல்பட்டு இருக்கும் போது ஒவ்வொரு பகுதியிலும் கேரளாவை சேர்ந்த அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களில் முகாமிட்டு இருக்காங்க. அங்கு வந்து அரசு அதிகாரிகளையும் அரசு பணியாளர்களையும் வந்து பிரித்து அந்த மீட்பு பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல மேலும் என்னன்னா, தேசிய பேரிடர், அதாவது ராணுவத்தினர் வரும் பொழுது இந்த பணி வந்து மிகவும் வேகப்படுத்தப்படும். அவர்களுக்கு வந்து இது போன்ற பெரிய அளவில் பேரிடர்களை அவங்க சந்திச்சிருப்பாங்க. அவங்க வந்து இதை எப்படி கையாளலாம், எந்த அளவில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டும் போது எந்தெந்த பகுதியில் மக்கள் சிக்கியிருப்பாங்க, எப்படி நம்ம உடனடியாக இந்த இப்போ நம்ம நேரடியாக நீங்கள் பார்த்துருக்க காட்சி பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணீர் போயிட்டு இருக்கு. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வீடு வந்து முழுவதுமே சேதாரமாக இருக்கு. இப்போ அந்த வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா இந்த மண் வந்து அவங்க வீட்டோடைய மேல்மட்ட அளவுக்கு வந்து மூடி இருக்கு. இப்போ அந்த பகுதியில் இருக்கிறவங்களை எப்படி மீட்கலாம், அதற்கான உபகரணங்களும் அதற்கான திட்டமும் வந்து இவர்களிடம் இல்லை என்பதை நம்ம சொல்ல முடிகிறது. ராணுவத்தினர் மற்றும் தேசிய பேரிடர் குழுவினர்களுடைய அவங்க வரும்போது இந்த வீட்டை சுற்றி வந்து தூர்வாரப்படும் போது அதில் வந்து சிக்கி உயிரிழந்தவர்களை வந்து மீட்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு நமக்கு. அதெல்லாம் இதையெல்லாம் நம்ம பண்ணணும்னா முதல்ல மழை வந்து கொஞ்சம் நிற்கணும். நின்னாதான் இந்த தண்ணீர் வந்து இந்த காட்டாறு வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த தண்ணீர் நிற்கும் பொழுது இங்க மீட்பு பணியை வந்து துரிதப்படுத்த முடியும். ஏற்கனவே வந்து ஒரு ஜேசிபி வந்து இந்த மண்ணில் வந்து அந்த மீட்பு பணியில வந்து ஈடுபட்ட ஜேசிபி வந்து மண்ணில் சிக்கி இருக்கக்கூடிய காட்சியை நம்மளால நிறைய பார்க்க முடியாது. இது போன்ற சூழல் தான் இருக்கு. அதாவது உபகரணங்களை நம்ம எதை உள்ள கொண்டு வந்தாலும் அந்த உபகரணங்களை வைத்து அந்த மீட்பு பணியை முழுமையாக அவனால் ஈடுபட முடியல. அதே சமயம் ராணுவத்தினர் ஒரு பக்கம் வந்தாங்கன்னா அவங்கனால இங்கே மோசமான வானிலை இருக்கும் பட்சத்தில் அந்த ஹெலிகாப்டரை பயன்படுத்தியும் வந்து ஒரு மீட்பு பணியை அவங்களால இறங்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஒருவேளை இது போன்ற தண்ணீர் வரக்கூடிய இடங்கள்ல மையப்பகுதிகளை ஏதாவது உடல் தென்பட்டாலோ அந்த உடலை மீட்பதற்கும் மற்றும் அங்கே எத்தனை பேர் சிக்கியிருக்காங்க என்று பார்க்கறதுக்கு தான் அந்த ஹெலிகாப்டர் பயன்படும் சொல்லி இங்க இருக்கக்கூட கள ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இயற்கை வந்து தற்போது இந்த பனிமூட்டமும் இந்த மழைப்பொழிவும் இந்த காட்டாரும் வந்து எப்போ வந்து ஓரளவு குறைகிறதோ அப்போதுதான் முடிந்த அளவுக்கு அவர்கள் வந்து இந்த முழுமையாக, அதாவது நீங்கள் நேரடியாக பார்த்த காட்சிகளில் இந்த மண் சரிவு ஏற்பட்ட இடங்களில் அந்த பாதிக்கப்பட்டவங்க இனி எத்தனை பேர் சிக்கியிருக்காங்களோ அவங்களை மீட்க முடியும். இப்போ வரைக்கும் 70க்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க என்று சொல்லக்கூடிய பட்சத்தில் அவர்கள் எல்லாம் வந்து இந்த நிலச்சரிவில் மேல்மட்டத்தில் சிக்கியிருந்தவங்க, கண்ணுக்கு தென்பட்டவங்கள தான் வந்து மீட்டிருக்காங்க.
இந்த மீட்பு பணியை வந்து இன்னும் துரிதப்படுத்தும் போது சுமார் 7 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த ஆறு செல்லும் வழியில் பெரும்பாலான உடல்கள் வந்து ஆற்றில் அடித்து செல்லப்படுச்சுங்கிறாங்க. ஆனால் அங்கேயும் மீட்பு குழு இருக்கிறாங்க. ஒருவேளை உடல்கள் வந்து அங்கேயும் ஒரு சில உடல்கள் கண்டுபிடிச்சிருக்கேங்கிறாங்க. இருப்பினும் வந்து இந்த மாதிரி வீடுகளுக்கு வந்து சிக்கினவங்களை எப்படி எடுப்பது, இதற்கு வந்து மீட்பு குழு இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும். இயற்கையை வந்து அவங்களுக்கு சாதகமாக வந்து இருக்கும் பட்சத்தில் தான் முழுமையான இந்த மீட்பு பணிங்கிறது முடியும் நம்ம எதிர்பார்க்குறோம். இருப்பினும் அனைவரும் வந்து சோர்வடையாமல் இன்று காலை 4 மணியிலிருந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறது மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஒன்றாக இருக்குது. மத்திய அரசும் மற்றும் மாநில அரசும் சேர்ந்து செயல்படும் போது இன்னும் இந்த வேலை வேகப்படுத்தப்படும். அண்டைய மாநிலமான தமிழ்நாடு வந்து ஏற்கனவே வந்து இந்த பணிகளுக்கு வந்து குறிப்பிட்ட நபர்களை வந்து அனுப்புவதாக வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அவர்களும் உள்ளே வரும்பொழுது இந்த இடங்களுக்கான மலைச்சரிவு வந்து எப்படி ஏற்பட்டிருக்கு, அந்த சரிவிலிருந்து எப்படி மீட் பண்ணலாங்கிற ஒரு திட்டம் முழுமையாக கிடைக்கும் என்பதை நம்ம நம்புகிறோம். அதே சமயம் இன்னும் ஒரு சில இடங்கள் சரிவுக்கு தயாராக இருக்குங்கிற ஒரு பேரதிர்ச்சி தகவல்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அப்புறப்படுத்தி அதே சமயம் அங்கே இருக்கக்கூடிய சாலைகளை வந்து மக்கள் பயன்பாடுக்கு துண்டிக்க வைத்து தற்போது அந்த பகுதிகளையும் வந்து மாநில அரசு கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாக தான் நம்ம இந்த நேரலையை தொடங்கும் போது மழை இல்லை, இந்த நேரலையை நம்ம நெருங்கும் போது பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இது போன்று வானிலை வந்து மாறி மாறி வர்றதுனால இந்த மீட்பு பணியில் கொஞ்சம் லேசான தொய்வு இருக்குங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ரைட் கார்த்திக், இப்போ நம்ம பார்க்கிறோம் பெரும் சவாலுக்கு இடையில மீட்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு. 100க்கும் மேற்பட்டோர் இதுவரை உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு 107 கடைசியா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எண்ணிக்கையாக இருக்கிறது உயிரிழப்புகளை பொறுத்த வரைக்கும். பட் ஏற்கனவே மீட்கப்பட்டவர்கள் சில பேர் இருக்காங்க இல்லையா, நீங்க சொன்ன மாதிரி பக்கத்துல ஆக்சசபிளா இருந்தவங்கள உடனடியாக மீட்டிருக்காங்க. அவர்களுக்கு என்ன மாதிரியான இப்போ உதவிகள் கொடுக்கப்பட்டு வருகிறது, உணவு அல்லது அவர்களுக்கான மருத்துவ தேவைகள், அதுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் அங்க செஞ்சிருக்காங்க? நிச்சயமாக இந்த சம்பவம் நடந்தது அதிகாலை 3 to 4 மணி அப்படிங்கிறாங்க. இப்போ மணி வந்து 4 மணிக்கு மேலாச்சு. சுமார் 12 மணி நேரத்துக்கு மேலாக இந்த மீட்பு குழுவினர் மற்றும் நிர்வாகம் செய்த முதல் செயல் என்னன்னா, இவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவியும் உணவையும் வந்து தயார்படுத்திட்டாங்க. அதே சமயம் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கும் வந்து உணவை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இதையெல்லாம் தாண்டி தான் அனைவருமே வந்து அந்த மீட்பு பணியில் வந்து ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. மேலும் இவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா மேப்பாவிங்கிற சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் தான் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து முதலுதவி சிகிச்சை கொடுத்துருக்காங்க. இன்று காலையே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா, அதாவது இந்த மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய வயநாடு மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ குழுக்கள் மற்றும் வருவாய்த்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் அனைவருமே வந்தனால தொடர்ச்சியாக வந்து இந்த மீட்பு பணியில் அவர்களால் உடனடியாக செய்ய முடியுது. அவங்களுக்கான தேவைகள் அனைத்தையுமே நிறைவேற்றியிருக்காங்க. பெரும்பாலான, அதாவது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 107 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்களில் வந்து அவர்களுடைய உடல்களை வந்து அரசு மருத்துவமனை கொண்டு செல்கிறாங்க. ஆனால் இந்த நிலச்சரிவில் உயிரோடு மீட்கப்பட்டவர்கள் என்று பார்த்தால் சொற்பமான எண்ணிக்கையவே இருக்குது. அந்த எண்ணிக்கையில் மீட்கப்பட்டவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்துருக்காங்க. மேல் சிகிச்சைக்கு தேவைப்படுறவர்கள் வயநாடு மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ்கள் வந்து 100க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் இருக்குது. குறிப்பாக நம்ம அதாவது மேப்பாவி சாலையிலிருந்து இந்த பகுதிக்கு வரணும்னா 15 கிலோமீட்டர் தூரம் நம்ம வரணும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களும் வந்து மற்ற மாநில எண்ணோ இல்லை தேவையில்லாத தனிப்பட்ட எண் கொண்ட வாகனங்களை வந்து அனுமதிக்கல. அவங்க அனுமதிக்கிறது வந்து அரசு பேருந்து மற்றும் ஆம்புலன்ஸு, அரசு நிர்வாக மீட்பு குழு வாகனங்களை மட்டும்தான் அனுமதிச்சுட்டு இருக்காங்க. அப்படி அனுமதிச்சு இந்த மீட்பு பணியை வந்து அந்த கிராம மக்களும் அந்த ஊர் மக்களும் சேர்ந்து இந்த நிர்வாகத்தோடு வந்து செயல்பட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து மருத்துவ குழு வந்து விரைந்து, அதாவது இங்கே இருக்க மீட்கப்பட்ட உடலாக இருக்கட்டும், இந்த மீட்பு பணியில் யாராவது பாதிக்கப்பட்டாலும் சரி, மீட்பு பணியில் யாராவது உயிரோடு மீட்கப்பட்டாலும் அவர்களும் உடனடியாக அந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான அந்த பணிகள் அவங்க ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்மளால பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு ஆரம்பிச்சு விட்டுச்சு. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இன்னும் சில நேரங்களில் இருள் சூற ஆரம்பிச்சிடும். அந்த இருள் வந்ததுக்கு அப்புறம் அந்த மீட்பு பணியில் வந்து என்னென்ன சவால்கள் இருக்கு, எப்படி வந்து அவங்க அந்த மீட்பு பணியை வந்து செய்ய போறாங்க, இது அனைத்துமே நம்ம நேரடியாக வந்து இந்த தகவலை நம்ம கண்டிப்பாக பதிவு பண்ண போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம, அதாவது இந்த சூரமலைன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் கீழ்மட்டத்திலிருந்து தற்போது
நம்ம மேலே நோக்கி சென்று கொண்டிருக்கோம். இங்கே இந்த பகுதி தான் மிகப்பெரிய முக்கியமான மீட்பு பணிக்கான ஒரு களம் என்று சொல்லலாம். இந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். நம்ம ஒளிப்பதிவாளர் காலின் வந்து இந்த காட்சிகளை காமிச்சிட்டு இருக்காரு. இந்த சுற்று அளவில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழல் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக சேரும் சகதியமாக வந்து இருக்குது. இந்த பகுதியில் நடக்கிறதுக்கு மிகவும் சிரமமாக இருக்குது. இந்த சூழலில் தான் வந்து தொடர்ச்சியாக வந்து மீட்பு குழுவினர் வந்து சென்றுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டவங்க வந்து சோர்ந்து போனதுக்கப்புறம் அவர்களுக்கு இந்த பகுதிகளில் வந்து உணவுகள் கொடுக்கப்படுகிறது. வாகனங்கள் வந்து கூட்ட நெரிசலில் சிக்காமலும் இங்கே இருக்கக்கூடிய மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கவங்களை தொடர்ச்சியாக வந்து கொண்டு செல்வதற்கு இந்த பகுதி தான் ஒரு முக்கியமான சாலை. இது ஒரு வழி பாதை. இந்த சாலையோட இறுதியில் தான் வந்து அந்த பாலமானது இடிந்து விழுந்தது. அந்த பாலம் இடிந்து விழுந்த பகுதியில் தற்போது போக்குவரத்து வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து அவர்களே வந்து தண்ணீர் பாட்டிலும் சரி உணவுகளும் சரி இந்த பகுதியை கொண்டு வராங்க. நம்ம இப்போ பார்க்கக்கூடிய காட்சிகளை பாருங்க. இந்த வாகனத்தில் வந்து உணவுகள் கொண்டு செல்லப்பட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக வந்து இங்கே வந்து ஆயிரக்கணக்கான பேர் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அரசு அதிகாரி மட்டும் இல்லை, தன்னார்வலர்களும் ஈடுபட்டு இருக்காங்க. நீங்கள் நேரடியாக அந்த காட்சிகளே பார்க்கலாம். அனைத்து மாநில பேரிடர் மீட்பு குழுவாக இருக்கட்டும், தன்னார்வலராக இருக்கட்டும், அவர்கள் செல்லக்கூடிய காட்சிகளில் தொடர்ச்சியாக நமக்கு தெரியுது. இப்படி தான் இந்த சூழல் இருக்குது. மீட்பு பணி இன்னும் முடியல. மீட்பு பணி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு மக்களாக, ஒவ்வொரு அதிகாரிகளாக, ஒவ்வொரு குழுவாக இங்கே வந்துட்டு இருக்காங்க. வர்றவர்கள் வந்து மீட்பு பணியில் ஈடுபடுறாங்க. ஏற்கனவே மீட்பு பணியில் ஈடுபட்டவங்க இங்கிருந்து வெளியே சென்று அவங்க ஓய்வு எடுத்து அவர்களான உணவை எடுத்துக்கொண்டு மறுபடியும் வந்து மீட்பு பணியில் ஈடுபடக்கூடிய காட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இருக்கக்கூடிய ஒரு முக்கிய சாலை அந்த மலையிலிருந்து தான் வந்து மண் சரிவு ஏற்பட்டு இங்கே முழுவதுமாகவே சேரும் சகதியுமாக இருக்குது. அதில் வந்து எத்தனை பேர் குடும்பங்களை விட்டு எத்தனை பேர் வந்து உயிர்களை வந்து அவங்க குடும்பத்தினர் கண்டுபிடிக்க முடியாது. கடைசியில் அவங்களுடைய உடலையாவது பார்த்து விட வேண்டாமா அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் நேரடியாக பார்க்குறது அவங்க மரத்தை கொண்டு போகிறாங்க. இந்த மரம் எதுக்கு கொண்டு போகிறாங்கன்னா தற்காலிக கோபுரம், அதாவது இந்த ஆத்த ஓரங்கரத்தில் தற்காலிக கோபுரம் அமைத்து அந்த கோபுரத்தின் வாயிலாக இருந்து இந்த நீரோட்டம் எவ்வளோ வேகமாக வருது, அந்த நீரோட்ட வேகம் குறைந்த பிறகு மீட்பு பணியில் ஈடுபடுவது, இது போன்ற பணிகளுக்காக காவலர்கள் மற்றும் போன்றவர்கள் வந்து இந்த பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த காட்சிகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆம்புலன்ஸ் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல ஆம்புலன்ஸ் டிரைவர் நம்மட இருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம். அண்ணா, நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்கீங்க? ஆமா, நாங்க 10 பேர் வந்த வடகரந்து. இப்போ காலையில வந்து இப்போதான் அங்க போயிட்டு இருக்குது அவரு. எத்தனை மணிக்கு வந்தீங்க? நீங்க எத்தனை பேர் உடல்களை கொண்டு போயிருக்கீங்க? இல்ல, சின்ன வண்டி தான் போகுது, அங்க பெரிய வண்டி போகுது. அதுக்கு தான் இங்க வச்சிருக்கு. நாங்க கூட வந்த 10 பேர் இருக்குது அங்க உள்ள. எவ்வளவு பேர் உடல்களை பாத்தீங்க? எத்தனை உடல்கள் கொண்டு போயிருக்காங்க? 50க்கு மேல கொண்டு போயிருக்காங்களா? 50க்கு மேல ஆச்சு. அதெல்லாம் கவுண்டிங் கன்ஃபார்மா தான். இவர் தான் சொல்லணும். எவ்வளோ தெரியாது. 50க்கு மேலே ஆச்சு இப்போ. நன்றிண்ணா. அதாவது 50க்கு மேற்பட்ட உடல்கள் வந்து கொண்டு போயிருக்கா சொல்லியிருக்காங்க. இந்த சூழல்ல மீட்பு குழுவில் இந்த பகுதியில் இருக்க மக்கள் இருக்காங்க. அவர்கிட்ட கேட்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா, எத்தனை மணிக்கு நடந்துச்சு? அது தெரியாது. நாங்கள் இப்போ தான் வரோம். கூடலூர்ல இருந்து இப்போ தான் வரோம். இப்போ தான் வந்து என்ன சம்பவம் கேள்விப்பட்டு வந்தீங்க? நாங்கள் இந்த மாதிரி மழை இடிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லி வந்தது. மீட்பு பணியில ஈடுபட போறீங்களா? நீங்க இருக்க மக்களுக்கு உதவி பண்றதுக்காக வந்திருக்கீங்களா? குழுவா முடிஞ்சா உதவி பண்ணிக்கலாம். கூடலூர்ல இருந்து வந்திருக்கீங்க. ஓகேண்ணா. ஆனா நீங்க எத்தனை மணிக்கு எங்க இருந்து கிளம்புனீங்க? செய்தி கேட்டு இங்க எந்த மாதிரி? நாங்க வந்துட்டு காலையிலே அங்க கிளம்பிட்டோம். ஏன்னா வண்டி அங்கிருந்து விடல. அங்கிருந்து மேப்பாடு நடந்து வந்துட்டு இருக்கோம் நாங்க இங்கிட்டு. ஆமா, சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் வாகனம் நிறுத்திட்டாங்க. 13 கிலோமீட்டர் நடந்து தான் வந்திருக்கோம். நாங்க வந்து ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்தோம். ஆனா எங்களை அங்கேயே நிப்பாட்டினால நாங்க வந்துட்டு எங்களோட ஓன் வண்டி எடுத்துட்டு வந்தனால அவங்களையும் சொல்லிட்டு காரியம் இல்லை. ஆனால் அவங்க வண்டி ஸ்டாப் பண்ணாங்க. நாங்கள் நடந்து வந்தோம். நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தது தான். நிச்சயமா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நீங்க வந்து 13 கிலோமீட்டர் நடந்து வந்து இந்த மக்களுக்கு உதவி செய்ய இந்த களத்தில் நிக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கூடலூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? கூடலூர்ல இருந்து வரோங்க. நாங்க 6 பேர் வந்தோம். இப்போ ஒருத்தர் அங்க நின்றுட்டு இருக்காப்புல. 6 பேர் இந்த ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தோம். நீங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு உதவி பண்ணலான்ட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேண்ணா. அதாவது இந்த செய்தியை கேட்டு கூடலூர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து மீட்பு பணியில் வந்து ஈடுபடுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக வந்து அனைத்து இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசம் மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து இங்கே வேலை பார்ப்பதாகவும் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அந்த மக்களும் இந்த இதில் வந்து சிக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வாறு பல மொழி பேசப்பட்ட மக்களும் வந்து இங்கே இருக்காங்க. தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. மொழி அனைத்தையுமே தாண்டி
எந்த விதமான வேறுபாடும் இன்றி இந்த பகுதியில் வந்து நம்ம களத்தில் நேரடியாக பார்க்கும்போது இந்த மீட்பு குழுவில் மீட்பு பணியில் ஈடுபடுறதுக்கு ஏராளமான மக்கள் எந்த விதமான அதாவது ஒரு இங்கே நேரடியாக நீங்கள் மலையிலேருந்து பார்க்கலாம். இந்த பகுதி ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, எப்போ வேணால் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படலாம். அது போன்ற சூழல் இருக்கக்கூடிய சூழலில் தன்னார்வலராக தன்னுடைய பகுதியில் தனக்கு தெரிஞ்ச இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அந்த உதவி செய்யறதுக்காக வந்திருக்காங்க. மேலும் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் தங்குவதற்கும் பல்வேறு பகுதிகளை தயார் செஞ்சிருக்கு. தன்னார்வலர்கள் வந்து தங்களுடைய இஸ்லாமியர் கோயிலாக இருக்கட்டும், கிறிஸ்டின் கோயிலாக இருக்கட்டும், இந்து கோயிலாக இருக்கட்டும், அங்கே வந்து அவர்களை வந்து தங்கறதுக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து உணவளிப்பதற்காக அங்கே அனுமதி கொடுக்கப்பட்டு அவர்கள் வந்து அங்கே வந்து அந்த ஓய்வு எடுப்பதற்கும் அங்கே வந்து உணவை இது பண்ணுறதுக்கும் பள்ளிவாசலில் இருந்து இடம் கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய யார் வந்து வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து தேநீர் கொடுப்பதாக இருக்கட்டும் மற்றும் அவர்களுக்கான தேவையான பிஸ்கெட் போன்ற எல்லா உதவியும் செய்வதற்கு இங்கே எந்த விதமான நம்ம வேறுபாடும் இன்றி செய்யக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா மீட்பு பணியில் வந்து ஈடுபட்டு பள்ளிவாசலில் வந்து இப்போ வந்து இந்த பகுதியில் வந்து தஞ்சமடைந்து இங்கே அவர்களுக்காக தயார்படுத்தக்கூடிய தேநீர் மற்றும் பிஸ்கெட் போன்றவை வந்து பசியாறிட்டு இருக்காங்க. அதாவது காலையிலிருந்து இங்கே வந்து அவங்களுக்கு எந்த விதமான உணவு கிடைச்சுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் கிடைக்கக்கூடிய தேநீரையும் பிஸ்கெட்டையும் வச்சு அவங்க அடுத்தடுத்து மீட்பு குழுவில் ஈடுபடக்கூடிய காட்சியை பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்காங்க, நம்ம இவர்கிட்ட கேட்கலாம். அண்ணா வணக்கம், எத்தனை மணிலேருந்து நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்க? இவங்களுக்கு எந்த மாதிரி உணவு கொடுத்துட்டு இருக்கீங்க? 4 மணிக்கு காலையில் 4 மணிக்கு முதல் IRW ஐடியல் അവിടെ ഞങ്ങൾ വാളണ്ടിയർമാർ 50 ആളുകൾ 50 பேர் இருக்கீங்க. நீங்கள் வந்து தன்னிச்சையாக வந்து இப்போ இந்த மீட்பு குழுவில் ஈடுபட்டிருக்கீங்க. ഒന്നിച്ച് വന്നിരിക്കുക. நீங்களே எல்லாம் இதே பகுதியை சேர்ந்தவங்களா வேற பகுதியை சேர்ந்தவங்களா? இந்த സ്ഥലം சார்ந்தவங்களா വേറെ സ്ഥലം சார்ந்தவங்களா? நீங்கள் ഞങ്ങൾ ഏറ്റവും മുകളിലാണ് സെർച്ച് ചെയ്തത്. അവിടെ ഇനിയും ബോഡികൾ വീടിനകത്ത് കുടുങ്ങിക്കിടപ്പുണ്ട്. ഇന്ന് കാലാവസ്ഥ മോശമായതുകൊണ്ട് ഞങ്ങൾ അങ്ങോട്ട് പോകാൻ പറ്റിയില്ല. നാളെ കാലയിൽ ഞങ്ങൾ അങ്ങോട്ട് തന്നെ പോകും. കാലയിൽ പോയിട്ട് അവിടെ തിരയും. ഞങ്ങളൊരു 100 പേരുണ്ട്. IRW കേരള. இப்போ எத்தனை பேர் சிக்கியிருக்காங்க, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு வித்தியாசம் என்ன உங்களுக்கு தெரியும்? അത് കറക്റ്റ് എണ്ണം ഇവിടുന്ന് കിട്ടുന്നു, കൊണ്ടുപോകുന്നു. ഹോസ്പിറ്റലിൽ ചെന്ന് അന്വേഷിച്ചാലും കറക്റ്റ് എണ്ണം കിട്ടുള്ളൂ. എത്ര പേര് കിട്ടി എന്നുള്ളത്. ധാരാളം പേര് ബോഡി ആയിട്ട് കിട്ടിയിട്ടുണ്ട്, ജീവനോടെയും കിട്ടിയിട്ടുണ്ട്. പക്ഷെ എത്ര പേര് എത്തി എന്നുള്ളത് നമുക്ക് കൃത്യമല്ല. കാരണം ഇവിടുന്ന് ലഭിക്കുന്നു, വണ്ടി ആംബുലൻസിൽ കയറ്റുന്നു, കൊണ്ടുപോകുന്നു. இது கேரளாவுக்கு இப்போ புதுசாக நடந்த பெரிய ஒரு സംഭവமா இல்லை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? ഇത്ര പിന്നെ ഭീകരമായ അന്തരീക്ഷം മുമ്പ് ഉണ്ടായിട്ടില്ല. ഇവിടെ കവളപ്പാറ ഉണ്ടായിട്ടുണ്ടായിരുന്നു കഴിഞ്ഞ 2017 ഉണ്ടായിരുന്നു, കുത്തുമലയിലുണ്ടായി. അവിടെ ഉണ്ടായതിലും ഭീകരമാണ് ഇവിടുത്തെ ഈ ചൂരൽമലയിലെ അവസ്ഥ. ഇതിന്റെ നിയറസ്റ്റ് സ്ഥലമാണ്. എന്നാൽ ഇപ്പോൾ സംഭവിച്ചിട്ടുള്ളത് മുണ്ടക്കൈ എന്ന് പറയുന്നത്. നമ്മളിപ്പോൾ ഇവിടെ നിൽക്കുന്ന ചൂരൽമലയാണ്. ഇവിടുന്ന് ഏകദേശം ഒരു 3 കിലോമീറ്റർ അപ്പുറത്താണ് പൊട്ടിയിട്ടുള്ളത്. ഏകദേശം ഒരു 250 ഓൾമോസ്റ്റ് 250 ഫാമിലീസ് ഇവിടെ ഉണ്ട് എന്നാണ് പറയപ്പെടുന്നത്. അതിൽ തന്നെ ഇപ്പോൾ ഒരു 100ഓളം ആളുകളുടെ ബോഡി കിട്ടിക്കഴിഞ്ഞു. 100ഓളം ആളുകൾ അവിടെ ഒരു 3 കിലോമീറ്റർ അപ്പുറത്തായിട്ട് കുടുങ്ങിക്കിടക്കുന്നുണ്ട്. കുറച്ച് ആളുകളെ പരിക്കേറ്റിട്ടുണ്ട്, അവരൊക്കെ കൊണ്ടുവരുന്നുണ്ട്. നമ്മൾ രാവിലെ ഒരു 4-5 മണിക്ക് ഇവിടെ എത്തിയിട്ടുണ്ട്. நன்றி நன்றி. நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து சூரல் மலைங்கிற இந்த பகுதியில் இருக்கோம். இங்கே வந்து முழுவதுமே வந்து பாதிப்பு இழந்த இடத்துல இங்கிருந்து மீட்கப்பட்ட மக்களை நேரடியாக இங்கேருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து மருத்துவமனை இருக்குது. தற்காலிக முகாம்களும் தள்ளி தான் இருக்குது. இங்கே மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்க மக்கள் வந்து எந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டிருக்காங்க? இந்த மாதிரி கேரளாவுக்கு வந்து கடந்த 2019 வந்து புத்துமலைங்கிற பகுதியில் இதே மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டு 250 குடும்பங்கள் வரை பாதிக்கப்பட்டதுனாங்க. ஆனால் அதை விட இது வந்து பெரிய அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதாக வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த களப்பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம வந்து இப்போ இங்கே பதிவு பண்ணியிருக்கோம். நம்ம ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்களும் சரி, இப்போ நிர்வாகத்திலும் சரி நேரடியாக களத்தில் இருக்காங்க. அவர்களுக்கான உணவுகள் தேவைகள் அனைத்தும் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நடைபெற்று கொண்டுட்டு இருக்கு. மீட்பு பணி ஏதோ ஒரு வகையில் அவங்க பல்வேறு தட்ட முயற்சிகளில் செய்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிந்தது. இங்கே இருந்து நம்ம ஒரு 15 கிலோமீட்டர் வெளியே சென்ற பிறகுதான் இந்த இதில் முழுவதுமாக வந்து மீட்கப்பட்டவர்களுடைய உடல்கள் வந்து வைக்கப்பட்ட இடத்துக்கும் நம்ம நேரடியாக சென்று அங்கே அந்த செய்தியை வந்து நம்ம பதிவு செய்ய முடியும். அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய அதாவது உடல்லாம் பாதிக்கப்பட்டு ஒரு உடல்
காயங்கள் ஏற்பட்டு உயிருடன் மீட்கப்பட்டவர்களும் வந்து மருத்துவமனையில் இருக்காங்க. மேலும் ஒரு சில பேர் வெளியிருந்து வந்தவர்களை வந்து தற்போது அவர்களை வந்து மீட்பதற்கான அனைத்து பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்குது. நான் சொன்ன மாதிரி உயர்கோபுரம் அமைப்பதற்காக மரங்களை வந்து தன்னார்வல் உதவியுடன் காவல்துறை மற்றும் இராணுவத்துறையினர் வந்து எடுத்து செல்லக்கூடிய காட்சிகளை வந்து நம்மளால பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக சூழல் மலைங்கிற சூழல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. மீட்பு பணி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. கிடைக்கக்கூடிய டீ பிஸ்கெட்டை சாப்பிட்டு கொண்டு மறுபடியும் அவர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பரபரப்பான ஒரு களத்தில் வந்து நம்ம இந்த செய்தியை வந்து தந்தி தொலைக்காட்சி பதிவு பண்ணிட்டு இருக்கிறத மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. மழை வந்து வெளியே தொடர்ந்து மழை வர ஆரம்பித்து விட்டுருச்சு. இந்த மழை மீண்டும் வந்து பெரிய அளவில் இல்லாமல் இருந்தால்தான் இந்த மீட்பு பணியை வந்து இன்னும் துரிதப்படுத்த முடியும். ஏற்கனவே வந்து சாலைகள் ஒரு இடங்களில் வந்து பாதிப்பு ஏற்பட்டு அதில் தண்ணீரும் சேருமா வந்து சேர்ந்து கொண்டு இருக்கு. அந்த பகுதியில் வாகனங்களை இயக்குவதற்கும் ஒரு சிரமமான சூழல் இருக்கு. நிலச்சரிவு ஏற்படக்கூடிய சூழல் இருந்த இடங்கள்ல மண்ணை அகற்றுவதற்கான பணியில வந்து வருவாய்த்துறை ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக இது போன்ற பணிகளில் வந்து தற்போது இங்கே நடந்துட்டு இருக்கதை நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ரைட், நன்றி கார்த்திக், விரிவான தகவல்களை வழங்கியதற்கு. அங்க மழை மீண்டும் பிடிக்க தொடங்கி இருக்கிறது. நீங்களும் பாதுகாப்பா இருங்க, பத்திரமா இருங்க, தொடர்ந்து எங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க.